ஹாய் எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன டாபிக் பற்றி பார்க்க போகிறோன்னா, இது வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். பட் தெரியாதவங்க வந்து கற்றுக்குறங்க. எனக்கு தெரிஞ்ச இதை வந்து நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். அதாவது வந்துட்டு ஹவு டு கிரியேட் அ பெர்ஃபெக்ட் பேஸ் மேக்கப். அதாவது ஒரு பேஸ் மேக்கப் வந்துட்டு எப்படி கிரியேட் பண்ணுறது, எப்படி ஒரு ஃப்ளாலெஸ் பேஸ் மேக்கப் வந்து பில்டப் பண்ணுறது அப்படிங்கிறத ஒரு ஒரு ப்ராடக்ட்ஸ் வந்து எப்படி நீங்கள் வந்துட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போடுறதுங்கிறத உங்கள்கிட்ட வந்து நான் ஷேர் பண்ண போகிறேன். போன வீடியோவில் வந்துட்டு நான் வந்துட்டு உங்களுக்கு எப்படி வந்துட்டு ஒரு பெர்ஃபெக்ட் பேஸ் மேக்கப் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்கின் கேர் வந்துட்டு எப்படி பண்ணணும், ஸ்கின்னை வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு பேஸ் மேக்கப் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு வீடியோ வந்துட்டு நான் உங்களுக்கு போட்டிருப்பேன். அதை நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இந்த வீடியோவில் பேஸ் மேக்கப் வந்துட்டு எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப் போடுறது அப்படிங்கிற வந்து தான் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ண போகிறேன். இது அண்டர் எல்லாமே வந்துட்டு என்னோட ரிவ்யூ தான். உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் இந்த ஸ்டெப்ஸ் வந்து ஃபாலோ பண்ணலாம். இல்லாட்டா நீங்கள் எப்படி ரெகுலராக யூஸ் பண்ணுவீங்களோ அது மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். பட் இது வந்துட்டு நல்ல ஒரு கவரேஜ், நல்ல ஒரு ஃப்ளாலெஸ் லுக், நல்ல ஒரு நேச்சுரல் ஃபினிஷ் வந்து ஸ்கின்னுக்கு வந்து உங்களுக்கு கொடுக்கும். நான் ஆல்ரெடி உங்களுக்கு அந்த ஸ்கின் ப்ரெப் வந்து எப்படிங்கிறது வந்து நான் போட்டிருப்பேன். நீங்கள் செக் பண்ணியிருப்பீங்களா இல்லையான்னு தெரியல. பட் செக் பண்ணல அப்படின்னா நான் ஒன்ஸ் அகைன் வந்து காட்டிக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் இந்த மாதிரி ஒரு பிகினர்ஸாக இருக்கிறீங்க, யாராக இருக்கீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு ஃபேஸ் வாஷ் வச்சு ஃபேஸை வந்து நல்லா நீங்கள் கிளென்ஸ் பண்ணிக்கிறங்க. பிகாஸ் டேட், ஆயில், இம்ப்யூரிட்டிஸ் எல்லாத்தையும் வந்து ரிமூவ் பண்ணிடும். அந்த எக்ஸஸாக இருக்கிற ஸ்கின்னோட மாய்ஸ்சர், இந்த சீபம் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிடும். செகண்ட் ஸ்டெப் பார்த்திங்கன்னா, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி டோனர் ஆர் மிசலர் வாட்டர், இந்த மாதிரி டோனர் வச்சு நீங்கள் காட்டன் பேடில் வைப் பண்ணிக்கிறங்க. நீங்கள் ஹேண்ட்ஸ்லேயும் அப்ளை பண்ணிக்கலாம், காட்டன் பேட்லேயும் வைப் பண்ணிக்கலாம். காட்டன் பேடில் மேக்கப் பண்ணுறதுக்கு முன்னாடி அப்ளை பண்ணும்போது கொஞ்சம் டர்ட் ஆயில் எடுத்துக்கிறோம். நைட் ஸ்கின் கேர் டைமில் நீங்கள் கையில் காட்டன் பேடில் அப்ளை பண்ணிக்கலாம், உங்கள் விருப்பம். பட் மேக்கப் பண்ணுறதுக்கு முன்னாடி காட்டன் வைப்பில் வைப் பண்ணிக்கிறங்க, நல்லாயிருக்கும். தேர்ட் ஸ்டெப் பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி வந்துட்டு ஒரு மாய்ஸ்சரைசர் வந்து போட்டுக்கிறோங்க. இது வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு லோஷன் பேஸ்டு மாதிரி, இது ஃபேஸ் ஷாப்போட மாய்ஸ்சரைசர், இந்த மாதிரி கூட நீங்கள் போட்டுக்கலாம். மாய்ஸ்சரைசரில் உங்களுக்கு SPF இல்லை அப்படின்னா நீங்கள் நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து சன்ஸ்க்ரீன் வந்து போட்டுக்கிறோங்க. நான் ஆல்ரெடி ரிவ்யூ கொடுத்த மாதிரி. அப்படி உங்களுக்கு மாய்ஸ்சரைசர், சன்ஸ்க்ரீன் வந்துட்டு போட டைம் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து மாய்ஸ்சரைசர்லேயே உங்களுக்கு வந்துட்டு SPF கலந்த மாதிரி இருக்கும், டே க்ரீம், டே மாய்ஸ்சரைசர் இந்த மாதிரி இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி கூட நீங்கள் வந்து போட்டுக்கலாம். ஸோ நீங்கள் இதெல்லாம் போட்டு முடிச்சுட்டு ஃபைனலாக நீங்கள் வந்துட்டு லிப் பாம் அப்ளை பண்ணிக்கிறோங்க. இதுதான் ஸ்கின் ப்ரிப். இது நீங்கள் பண்ணி முடிச்சிருங்க. இந்த ஸ்கின் ப்ரிப்பரேஷன் எல்லாமே நீங்கள் பண்ணி முடித்த பிறகு என்ன பண்ணணும் அப்படின்னா, கொஞ்சம் நேரத்துக்கு வந்து ஒரு 2 to 5 மினிட்ஸ் இல்லாட்டா ஒரு 2 to 5 மினிட்ஸ் நீங்கள் வந்து விட்டு ஸ்கின்னை ட்ரை ஆக்கி கொஞ்சம் ரிலாக்ஸாக விடணும். அப்போ தான் அந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நல்லா உங்களுக்கு பிளெண்ட் ஆகும். பிளெண்ட் ஆன பிறகு நீங்கள் சன்ஸ்க்ரீன் போடுறீங்க அப்படின்னா, சன்ஸ்க்ரீன் கலந்த மாய்ஸ்சரைசர் போடுறீங்க அப்படின்னா ஒரு 15 to 20 மினிட்ஸ் பிஃபோர் நீங்கள் வந்துட்டு அப்ளை பண்ணிடணும். இல்லாட்டா அட்லீஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ் பிஃபோராவது அப்ளை பண்ணிடணும். அப்போ தான் ஸ்கின்னுக்குள்ள நல்லா ஜிங்க் ஆகி நல்ல ஒரு ப்ரொடெக்டிவ் ஷீல்டு வந்து உங்களுக்கு வந்து கொடுக்கும். ஸோ நீங்கள் இதெல்லாம் போட்ட பிறகு நம்ம ஃபஸ்ட் ஸ்டெப் என்ன போடணும் அப்படின்னா, ரொம்ப ரொம்ப முக்கியம். எந்த ஸ்கின்னாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு ப்ரைமர் வந்து யூஸ் பண்ணணும். ஃபஸ்ட் ஸ்டெப் வந்து ப்ரைமர். நீங்கள் ப்ரைமர் வந்துட்டு ஆல் ஓவர் ஃபேஸ், நெக் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக எடுத்துக்கிட்டாலே போதும். இந்த ப்ரைமர் வந்துட்டு நல்லாயிருக்கும். இது வந்து லோரியல் பாரிஸோட மேஜிக் ப்ரைமர். ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்துட்டு கொஞ்சம் வந்துட்டு இது காஸ்ட்லி தான், பட் ரொம்ப நல்ல ரிசல்ட் வந்து கொடுக்கும். நல்ல ஒரு போர்ஸை வந்துட்டு உங்களுக்கு இது பண்ணி கொடுக்கும். நல்லா ஓப்பன் போர்ஸ் இருந்தால் க்ளோஸ் பண்ணி கொடுக்கும். நல்லா ஸ்கின்னோட இம்பர்ஃபெக்ஷனை பிளர் பண்ணி நல்லா ஸ்மூத் பண்ணும் உங்களுக்கு வந்துட்டு. ப்ரைமர் வந்து நம்ம அதுக்காக தான் யூஸ் பண்ணுறது. நல்ல ஒரு ஃப்ளாலெஸ் பேஸ் வந்துட்டு கொடுக்கறதுக்காக தான் நம்ம யூஸ் பண்ணுறது. ஸ்கின்னோட லார்ஜ் போர்ஸ், ஓப்பன் போர்ஸ், அப்புறம் இதெல்லாம் வந்துட்டு ஹைட் பண்ணி நல்ல ஒரு ஃபைன் லைன்ஸ், விரிங்கிள்ஸ்லாம் இருந்தால் அதெல்லாம் உங்களுக்கு வந்து ஸ்மூத் பண்ணி, இம்பர்ஃபெக்ஷனாக இருந்தால் பிளர் பண்ணி நல்ல ஒரு பெர்ஃபெக்ட் கேன்வாஸ் வந்து கொடுக்கறதுக்காக, நல்ல ஒரு பேஸ் ஸ்மூத்தனிங் பேஸ் கொடுக்கறதுக்காக தான் நம்ம ப்ரைமர் வந்து அப்ளை பண்ணணும். நான் வந்துட்டு எப்படி ஆயிலி ஸ்கின், ட்ரை ஸ்கின்னுக்கு மேக்கப் டுட்டோரியல் பண்ணணுங்கிறது, பேஸ் மேக்கப் பில்டப் பண்ணணுங்கிறது நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். இது நார்மலாக ஒரு ஆல் ஸ்கின் டைப்ஸ் உள்ளவங்க வந்துட்டு நார்மலாக ஒரு பேஸ் மேக்கப் எப்படி கிரியேட் பண்ணுறதுங்கிறது உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ வந்துட்டு பாருங்கள், ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்துட்டு இந்த மாதிரி நீங்கள் ஒரு ப்ரைமர், இந்த மாதிரி ஒரு லோரியல் ப்ரைமர் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கிறங்க. இது வந்து இப்படி தான் இருக்கும். உள்ளே வந்துட்டு நல்ல ஒரு சாஃப்ட் மூசி டெக்ஸ்சராக இருக்கும். நீங்கள் எந்த ப்ரைமர் உங்கள் ஸ்கின்னுக்குள்ள ப்ரைமர் யூஸ் பண்ணிக்கலாம். பட் ப்ரைமர் புதுசாக வாங்க போகிறீங்கன்னா இந்த மாதிரி ப்ரைமர் வாங்கிக்கிறங்க, நல்லாயிருக்கும். கலர் பார் பர்ஃபெக்ட் மேட்ச் ப்ரைமர் இருக்குது, அதுவுமே நல்லாயிருக்கும். உங்களுக்கு வந்துட்டு அஃபோர்டபுள் பார்த்திங்கன்னா ப்ளூ ஹெவன் ப்ரைமர் இருக்கும், அது நீங்கள் பிக் பண்ணிக்கிறங்க. இந்த ப்ரைமர் நல்லாயிருக்கும். இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப். நீங்கள் வந்துட்டு மெயினாக ஃபுல் ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணாட்டா கூட இந்த ஃபோர்ஹெட், அப்புறம் நோஸ், இந்த சின் இந்த பக்கம், அப்புறம் இந்த 2 சீக்ஸில் நீங்கள் அப்ளை பண்ணிக்கிறங்க. ஸோ அந்த இடங்கள்லாம் ரொம்ப ஆயிலி ஆகுறது. ஸோ நீங்கள் அந்த இடத்துல அப்ளை பண்ணிக்கிறங்க. இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப். செகண்ட் ஸ்டெப் பார்த்திங்கன்னா ரொம்பவே ஒரு இம்பார்ட்டண்டான ஸ்டெப்பு. இப்போ நீங்கள் வந்து ஸ்கின்ல வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா டிஸ்கலரேஷன் இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து அன்ஈவன் ஸ்கின் இருக்குது, நார்மல் லெவலை விட அதிகமான பிக்மெண்டேஷன் ஸ்கின்னில் வந்து உங்களுக்கு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டெப் 2 வந்துட்டு ஸ்டெப் 1 ப்ரைமர், ஸ்டெப் 2 வந்துட்டு உங்களுக்கு இந்த கரெக்டர், இந்த மாதிரி ஒரு கரெக்டர் யூஸ் பண்ணிக்கிறங்க. இப்போ நீங்கள் லைட் டு மீடியம் ஸ்கின் இருந்தால் ஒரு பீச் கரெக்டர், அப்புறம் மீடியம் டு டார்க் ஸ்கின் இருந்தால் கொஞ்சம் ஆரஞ்சு கரெக்டர் யூஸ் பண்ணிக்கிறங்க. இது வந்து கொஞ்சம் இந்த மாதிரி கலர் வந்துட்டு மீடியம் டு டீப், அப்புறம் மீடியம் ஸ்கின்,
டார்க் ஸ்கின் டோன் இந்த மாதிரி உள்ளவங்க இந்த மாதிரி ஆரஞ்சு கரெக்டர் யூஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா உங்களுக்கு டிஸ்கலரேஷன் வந்துட்டு ஸ்கின்னோட டிஸ்கலரேஷன், அன்ஈவன் டெக்ஸ்சர், பிக்மெண்டேஷன் இதெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு ஹைட் பண்ணும். கொஞ்சம் அதெல்லாம் பிளர் அவே பண்ணி கொடுக்கும். கொஞ்சம் நல்லா வந்துட்டு ஸ்கின்னோட சேர்ந்த மாதிரி உங்களுக்கு கொடுக்கும். அந்த பிக்மெண்டேஷன் உங்களுக்கு மெயினாக எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த கான்ட்யூர் பண்ணுற இடத்துல இருக்கும். அப்புறம் அந்த வாயை சுற்றி இருக்கும். அப்புறம் வந்துட்டு ஐலிட்ஸில், அப்புறம் வந்துட்டு இது மாதிரி ஒரு கண்ணுக்கு கீழே அண்டர் ஐயில் இந்த மாதிரி இடத்துலலாம் இருக்கும். ஸோ நீங்கள் இது வந்து கவர் பண்ணுறது ரொம்பவும் முக்கியம். ஸோ இந்த மாதிரி ஒரு கரெக்டர் வந்துட்டு இது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். மிஸ் கிளேர் ஃபுல் கவரேஜ் மேக்கப் இது நல்லாவே இருக்கும். உங்களுக்கு வந்து ரொம்ப பிக்மெண்டேஷனாகவும் இருக்கும், மீடியம் பிக்மெண்டேஷனாகவும் இருக்கும். நீங்கள் பில்டப் பண்ணிக்கலாம். ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸ்லேயும் கிடைக்கும். செக் பண்ணி இந்த மாதிரி கரெக்டர் உங்களுக்கு எந்த கரெக்டரோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பேக்கில் கூட நல்ல கரெக்டர் இருக்குது, யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் ஒரு கரெக்டர் வந்து யூஸ் பண்ணிக்கிறங்க. பிக்மெண்டேஷன் இருந்துச்சு அப்படின்னா. உங்களுக்கு பிக்மெண்டேஷன் இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேரெக்டாக வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், அந்த கன்சீலர் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கிறங்க. இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா மேபிலினோட ஃபிட் மீ கன்சீலர். இப்போ நீங்கள் கரெக்டர் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு இப்போ கரெக்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் கரெக்டர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கன்சீலர் போட்டுக்கிறோங்க. இல்லாட்டா ஸ்டெப் 2 வந்து டேரெக்டாக நீங்கள் கன்சீலரே போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு ப்ரைமர், செகண்ட் ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா கன்சீலர். பிக்மெண்டேஷன் இருந்துச்சு அப்படின்னா கரெக்டர் ப்ளஸ் கன்சீலர். நார்மல் பிக்மெண்ட் இருக்குதுன்னா நீங்கள் கன்சீலர் மட்டும் போட்டுக்கிட்டால் போதும். இது மேபிலினோட ஃபிட் மீ கன்சீலர். இந்த கன்சீலர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்படி வானில் வந்துட்டு வருது. நல்ல ஒரு நைஸ் டெக்ஸ்சர் வந்துட்டு உங்களுக்கு கொடுக்குது. ஸ்கின்னில் வந்து நல்லா பிளெண்ட் ஆகுது. நல்ல ஒரு ஸ்மூத் அண்ட் ஈவன் பேஸ் வந்து கொடுக்குது. நல்ல ஒரு ஃப்ளாலஸ் கவரேஜ் வந்து கொடுக்குது. ஸ்கின்னுக்கு பார்த்திங்கன்னா நல்லா வந்துட்டு உங்களுக்கு ஒரு கம்ஃபர்டபுள் வியர் அண்ட் ஸ்கின்னில் வந்து நல்லா உங்களுக்கு லைட் வெயிட்டாக வந்து ஃபீல் ஆகுது. நல்ல ஒரு அஃபோர்டபுள் ப்ரைஸில் கிடைக்குது. ஷேட்ஸும் நல்லா இருக்கும் உங்களுக்கு வந்துட்டு. ஸோ நீங்கள் ஷேட்ஸ் வந்து ஈஸியாக செக் பண்ணி வாங்கிக்கலாம். ஸோ அந்த கன்சீலருமே ரொம்ப ஒரு நல்ல கன்சீலர். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கன்சீலர் நீங்கள் எங்கெங்கே அப்ளை பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இந்த மெயினாக ஃபஸ்ட்டு வந்து அண்டர் ஐயில் தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கிறணும். உங்களுக்கு கொஞ்சம் கன்சீலர் வந்து எடுத்து காட்டணும். ஃபேஸ் வந்துட்டு எங்கெங்கே டிஸ்கலரேஷன் ஃபேஸில் நார்மல் பிக்மெண்ட் இருக்குதோ, இப்போ பிம்பிள் மார்க்ஸ், ஆக்னி ஸ்பாட் இந்த மாதிரி இடங்கள்லாம் இருந்தால் நீங்கள் கரெக்டரும் யூஸ் பண்ணிக்கலாம், கன்சீலர் யூஸ் பண்ணிக்கலாம். நார்மல் பிக்மெண்ட் இருக்குதுன்னா கன்சீலர் மட்டும் போதும். நீங்கள் அந்த மாதிரி வச்சு ஹைட் பண்ணிக்கலாம். பிக்மெண்டேஷன்லாம் ஜாஸ்தி இல்லை அப்படின்னா நீங்கள் அது மட்டுமே போட்டு இது பண்ணிக்கலாம். ஒரு நல்லா பிளெண்ட் பண்ணிக்கலாம். ஃபிங்கர்ஸ்லேயும் பிளெண்ட் பண்ணிக்கலாம், பிளெண்டர்லேயும் பிளெண்ட் பண்ணிக்கலாம், ப்ரஷ்லேயும் பிளெண்ட் பண்ணிக்கலாம். பட் நான் வந்து சஜஸ்ட் பண்ணுறது ப்ரஷ், ஃபிங்கர் ரெண்டுமே யூஸ் பண்ணிக்கலாம். பிளெண்டர் வந்து கொஞ்சம் ப்ராடக்ட் எடுத்துரும். அதனால் ப்ரஷ், ஃபிங்கர் வச்சு யூஸ் பண்ணிங்கன்னா நல்ல கவரேஜ் இது கிடைக்கும். ஸோ நல்ல கன்சீலர். ஃபோர் ஹெட்டில் வந்து இப்படி ட்ரையாங்கிள் மாதிரி பண்ணிக்கிறங்க. சென்டர் ஆஃப் த நோஸ், அப்புறம் சின், அப்புறம் அண்டர் ஏரியாவில் போட்டுக்கிற கன்சீலர். அப்படி எனக்கு அங்கேயெல்லாம் போட விருப்பம் இல்லை, டைம் இல்லை அப்படின்னா நீங்கள் அண்டர் ஐ இல்லைனா கண்ணை சுற்றி போட்டுக்கிறங்க. ஸோ வேறு எங்கெங்கே மார்க்ஸ் இருக்குதோ அங்கே நீங்கள் வச்சுக்கிறங்க. ஸோ இதுதான் ஸ்டெப் 2. பிக்மெண்டேஷன் ஸ்கின் இருந்தால் கரெக்டர் ப்ளஸ் கன்சீலர். பிக்மெண்டேஷன் இல்லை, நார்மல் பிக்மெண்ட் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு வெறும் கன்சீலர் மட்டும் யூஸ் பண்ணிக்கிறங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டெப் 3 பார்த்தீங்கன்னா இந்த ஃபவுண்டேஷன் வந்து எதுக்காக அப்படின்னா நல்ல ஒரு ஈவன் ஃப்ளாலஸ் பேஸ் வந்து ஸ்கின்னு கொடுக்குறதுக்காக. நல்ல ஸ்கின் வந்துட்டு ஒரு இதாக வந்துட்டு ஒரே மாதிரி ஸ்கின் கலரை வந்து கொண்டு வரதுக்காக தான் நம்ம ஃபவுண்டேஷன் வந்து யூஸ் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபவுண்டேஷன் வந்து இது வந்து லோரியலோட ஃபவுண்டேஷன் ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸ்லேயும் கிடைக்கும். இந்த மாதிரி ஃபவுண்டேஷன் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா போத் ஃபேஸ் அண்ட் நெக்குக்கு யூஸ் பண்ணும்போது நல்ல ஒரு ஸ்மூத் ஃப்ளாலஸ் கவரேஜ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ வந்துட்டு ஃபவுண்டேஷன் வந்து டெஃபினட்டாக நீங்கள் அப்ளை பண்ணணும். டாட்டாக வச்சு நல்லா பிளெண்ட் பண்ணுங்கள். இதுவுமே நீங்கள் ஃபிங்கர்ஸில் பிளெண்ட் பண்ணிக்கிறங்க. உங்களுக்கு லைட் கவரேஜ் வேணும்னா நீங்கள் வந்துட்டு ப்ரஷில் இது ஸ்பாஞ்ச் பியூட்டி பிளரில் அப்ளை பண்ணிக்கிறங்க. ஃபுல் கவரேஜ் வேண்டாம் நீங்கள் வந்துட்டு இதில் அப்ளை பண்ணிக்கிறங்க, ப்ரஷில். ஃபிங்கர்ஸில் அப்ளை பண்ணாலும் நல்லாயிருக்கும் உங்களுக்கு வந்துட்டு. ஸோ உங்கள் விருப்பம். ஸோ என்னை பொறுத்தவரை ப்ரஷ், ஃபிங்கர் வந்து நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஸோ அந்த மாதிரி இதில் நீங்கள் ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணிக்கிறங்க. லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு காம்பேக்ட் பவுடர் ரொம்பவும் முக்கியம். எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கன்சீலர், ப்ரைமர், அப்புறம் வந்துட்டு இந்த ப்ரைமர், கன்சீலர், ஃபவுண்டேஷனை வந்து செட்டின் ப்ளேஸ் பண்ணுறதுக்கு, அதை நகர விடாமல் இது பண்ணுறதுக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு காம்பேக்ட் பவுடர் வந்து நீங்கள் யூஸ் பண்ணும்போது நான் ஆல்ரெடி இது ரிவ்யூ கொடுத்துருப்பேன். பெஸ்ட் மேப்ளின் ப்ராடக்ட்டில் நல்லா அஃபோர்டபுளாக உங்களுக்கு வந்து கிடைக்கும். நீங்கள் எங்கெங்கே இருக்குதோ அந்த இடத்துல ப்ரஷ்ஷை வச்சு நீங்கள் வந்துட்டு ரொம்ப வந்து ரப் பண்ணாமல் நீங்கள் எப்படி பண்ணுங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒத்தி டேப் பண்ணி எடுங்க. அதாவது இந்த மாதிரி ஒரு பவுடர் ப்ரஷ் உங்கள்கிட்ட இருக்குது அப்படின்னா அதில் நீங்கள் லைட்டாக தொட்டு நீங்கள் எங்கெங்கே இருக்குதோ அங்கங்கே டேப் பண்ணிக்கிறங்க. ஸோ வந்துட்டு செட் ஆயிரும். அதுக்கப்புறம் நீங்கள் ப்ளஸ், கான்டூர், ஹைலைட் போட்டுக்கிறங்க. அது எப்படி நான் அப்ளை பண்ணணுங்கிறது உங்களுக்கு டுட்டோரியலில் சொல்கிறேன். ஸோ இதுதான் என்னோடய பேஸ் மேக்கப். இப்படி தான் நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணணும். நான் அகெயின் வந்துட்டு உங்களுக்கு சொல்லிடுறேன். ஃபஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா ப்ரைமர், செகண்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா பிக்மெண்டேஷன் இருந்தால் கரெக்டர் போட்டுட்டு அப்புறம் கன்சீலர் போடுங்க. பிக்மெண்டேஷன் இல்லைன்னா கன்சீலர் மட்டும் போட்டுக்கிறோங்க. தேர்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபவுண்டேஷன். ஃபோர்த் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா பவுடர். இதோட முடிஞ்சிருச்சு. இதுதான் உங்களுக்கு வந்து பேஸ் மேக்கப். அதுக்கு முன்னாடி ஸ்கின் ப்ரெப் பண்ணிவிட்டு போட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்க. தேங்க்யூ, பாய்.